ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து ஒரு குழம்பு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சது. ஸோ நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மீன் குழம்பை விட அசத்தலான ஒரு டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ் பெரியவங்க எல்லாருமே வந்து இந்த பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க. மேபி அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காமையும் இருக்கும். இப்போ அதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை பிடிக்காதவங்க, பூண்டு பிடிக்காதவங்கலாம் இனிமேல் பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ மீன் குழம்பு பிடிச்சிருந்தாலும் இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு இதுவே இல்லை. அந்த அளவுக்கு அவுட் கேம் டேஸ்ட்டில் அவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு வரும். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நிறைய தேவை வந்து பூண்டு கருவேப்பிலையும் மட்டும்தான். நீங்கள் எந்த அளவுக்கு பூண்டும் கருவேப்பிலையும் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். எப்படி செய்யறதுன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, உங்களுக்கு எவ்வளோ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கருவேப்பிலை எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. இதில் வந்து சட்டியில் செஞ்சிங்கன்னா இதோட டேஸ்ட்டும் சரி ப்ளஸ் தீமும் சரி அது ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் நமக்கு ரொம்ப அழகாக கொடுக்கும். நானும் இன்றைக்கி சட்டியில் தான் செஞ்சுருக்கேன். ஸோ கருவேப்பிலையை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெந்தயம் ப்ளஸ் மிளகு, சும்மா ஒரு 10 மிளகு போட்டு நமக்கு வறுத்திங்கன்னா அதோட வாசனை நமக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் நறுக்கி வச்சுருக்க பூண்டு நீங்கள் அதை நீல வாக்குலேயும் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஆனால் நான் போடல, பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம் ப்ளஸ் தக்காளி, ஒரு 5 தக்காளி 5 வெங்காயம் நல்லா அதை வதக்கிட்டிங்கன்னா, வதங்க சொல்லவே வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு ப்ளஸ் மஞ்சத்தூள் இதை போட்டு சிம்மில் வச்சு நீங்கள் வதக்குனிங்கன்னா அதோட எண்ணெய் தெரிஞ்சு வர பதம் ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க தூள் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, அந்த கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளி, ரொம்ப வேண்டாம், ஆனால் தக்காளி நம்ம சேர்த்துருக்கிறதுனால அந்த புளிப்பே போதும். ஸோ கொஞ்சோண்டு புளியை நம்ம கரைச்சி அந்த கருவேப்பிலை பொடியை போட்டதுக்கப்புறம் புளியை நம்ம அதில் ஊற்றிட்டு வீட்டு குழம்பு மிளகாத்தூள், வேறு எந்த மசாலாவும் நம்ம இதில் சேர்க்க வேண்டாம். ஸோ வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, சில பேர் திக்காக சாப்பிட பிடிக்கும், இல்லைனா தண்ணியாக சாப்பிட பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா குழம்பு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசி நிமிஷத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ குழம்பு தெரிஞ்சு வரப்போதும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ எண்ணெய் அதில் லாஸ்ட்டாக விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க. கருவேப்பிலை பூண்டு மிளகு குழம்பு நமக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்குங்க. நாங்களுமே இப்போ சாப்பிட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப லாஸ்ட்டாக போகுது. ஸோ நம்ம எண்டிங்கில் பார்ப்போம், நடுவில் ஒரு மியூசிக் போடுவோம். பாய், தேங்க்யூ.